ஹாய் கைஸ், நாங்கள் ஜேபி காலேஜ் தேர்ட் இயர் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஜேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இல்லாமல் இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எப்பெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குட் மார்னிங் மேம். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து டொபாகோ ஃப்ரீ இல்லாமல் ட்ரக்ஸ் விஷயம் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே நம்ம கண்ட்ரிக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம கிடைச்ச சுதந்திரத்துக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை கொஞ்சம் அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் அவங்க வந்து டெய்லி கிளாஸ் நம்மளோட தான் அதிக நேரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது காலேஜு ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கள கொஞ்சம் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி இன் ஃபியூச்சரில் கொஞ்சம் மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டொபாக்கோ ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வந்து வேறு லெவலுக்கு போயிடும். கலாம் சொன்னது மாதிரி வல்லரசு நாடாக மாறுறதுக்கு ரொம்ப நாட்கள் இல்லை. டொபாக்கோ ஃப்ரீ இல்லை. ஏன்னா நிறைய அடிக்ட் ஆகுறது வந்து இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்து நிறைய அடிக்ட் ஆகுறது வந்து இதனால தான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல சிறப்பான ஒரு ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் என்ன, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ஹலோ ப்ரோ, நான் வந்து ஜெய்சிங் சாம்சன் தேர்ட் பிஏ இங்கிலீஷ் பண்ணுறேன், ஜேபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ப்ரோ. இப்போ சொசைட்டியில் வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டியாக இருந்தால் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம். நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஒரு கோட் படித்தேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞனும் கந்தகத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் ஒரு லிமிட்லெஸ்ஸான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஃபியூச்சர் இந்தியாவில் இந்த ட்ரக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இளைஞனும் தனக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சிருக்க மாதிரி சீக்கிரமாக டெவலப்டு நேஷனாக வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். அது என்ன ஒரு மயக்கம்னு தெரியல. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து இதாகிடுறாங்க. ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்துக்கிற விஷயம் வந்து கடைசியில் அவங்களோட லைஃப் வந்து டெத்தில் தான் முடியுது. அது இல்லாமல் இருந்தால் சொர்க்கமே நம்ம ஊராக தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த தினத்துலேருந்து நம்ம ட்ரக் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த போதை தினத்தில் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட அண்ணன் தம்பி எல்லாருக்குமே கேட்டுக்கிற ஒரு விஷயம் இதுதான். எல்லா ஆண்களுமே மட்டும் இல்லை, பெண்களும் இப்போ நிறைய அடிமையாக இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த தினத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த டொபாக்கோ அதை என்ன சொல்கிறதுனா, கவர்மெண்ட் தான் கண்டிப்பாக அந்த சட்டத்தை எடுத்து இந்த குடிப்பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தினா கவர்மெண்ட் கண்டிப்பாக சரியான சட்டத்தை கொண்டு வந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவங்களே சாராய கடை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணால் தான் ஒன்று நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி இல்லாமல் யூத்ஸ் வந்து நிறையா தன்னார்வலர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க மூலமாக அந்த குடிப்பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பாக சரியான சட்டம் கொண்டு வந்தால் தான் இதை வந்து முன்னெடுத்து நடத்த முடியும். தேங்க்யூ. இப்போ வந்து சிஸ்டமே நம்மளுக்கு வந்து சரி கிடையாது. இப்போ அவங்களே சரக்கு தம்மு அப்படி இப்படின்னு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ வந்து 12th படிக்கிற பசங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள எப்படி நம்ம வெளில கொண்டு வரணும்னா, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டான்ஸு, ஸோ அந்த மாதிரி அவங்க மைண்டை வந்து நம்ம மாற்றணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றினோம்னா ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ரிலீஃபாகவும் ஆவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. எப்போதுமே குடிக்கவே கூடாது. எந்த ட்ரக்ஸும் எடுத்துக்காத. அவங்க ஹெல்த்தை பாரு, ஃபேமிலியை பாரு. ஒரு சில ஆக்சிடென்ட்ஸோ ஒரு சில நெகட்டிவ் விஷயமே நடக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அதை நிப்பாட்டி உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றணும். ஹாய், உங்கள் நேம் என்ன, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணுறீங்க? என் பேர் பிரியதர்ஷினி. நான் பிசிஏ படிச்சிருக்கேன், தேர்ட் இயர் படிச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்கள் சர்க்கிளில் வந்து அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ட்ரக்ஸ் விஷயத்துலையோ இல்லை குடி விஷயத்துலையோ அடிக்டராக வந்தீங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க? இப்போ நிறைய பேர் ரொம்ப லிக்வருக்கு அடிக்டாக இருக்காங்க. எங்கள் ஊர்லேயுமே என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ரொம்ப குடிச்சிட்டு வந்து அவங்களோட ஒய்ஃபை போட்டு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவும் கேட்டிருக்காங்க. என்னோட ரிலேட்டிவ்கிட்ட போய் கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இனிமேல் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து என்னோட கிளாஸ் பாய்ஸ்க்கு கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் குடிக்காதீங்க, இந்த ஜென்ரேஷன் நீங்கள் குடிச்சா இந்த இது நல்லா இருக்காது, நம்ம நாடு
வந்துட்டு நல்லா இருக்காது, நம்ம இந்தியாவை நல்லா இது பண்ணணும்னா நீங்கள் குடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதை தாண்டி ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பண்ணாதீங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. மாணவ மாணவிகள் இந்த போதைப் பொருளை தவிர்த்து போதையில்லா தமிழகம் என்னும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வானது நடந்தது. Say yes to life and no to drugs. Thank you.